அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இந்த ஜூலை 31ஆம் தேதிக்குள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிருகசீரிஷம் பாதம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மிதுன ராசி. மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன், சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் புதன், சுகஸ்தனத்தில் கேது, பாக்கியஸ்தனத்தில் சனி வகிர நிலையிலும், தொழில் ஸ்தனத்தில் ராகு, லாபஸ்தனத்தில் சந்திரன், செவ்வாய், அயனசைன போகஸ்தனத்தில் குரு என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு சில கிரகங்கள் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான பலன்களை தரும் இடத்திலும் இருக்கின்றன. அதே போலவே ஒரு சில கிரகங்கள் செலவுகளை அதிகரிக்கும் இடத்தில் இருக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் மற்றும் ஒட்டுமொத்தமாக குடும்ப சூழல் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்கும். புதியதாக வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும். மாதத்தின் முற்பகுதியில் நல்ல லாபம், மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். பிற்பகுதியில் செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவுகள் ஏற்படலாம். மிதுன ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவார்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்கள் பாதகமான பலன்களை தரும் இடத்திலும் இருக்கின்றன. குரு பயிற்சி அமர்ந்திருக்கும் இடம் சாதகமாக இல்லை என்றாலும் கூட குருவின் பார்வை உங்களுக்கு வீடு, வாகனம் மற்றும் சொத்து வாங்கும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைக்கான காலம் சாதகமாக இல்லை. வியாபாரம் செய்பவர்கள் அதனை அப்படியே இந்த ஒரு மாத காலத்திற்கும் தொடரலாம். அலுவலக வேலையில் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் பண விஷயத்தில், குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகளால் பெரிய செலவுகள் ஏதேனும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கும். பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தால் கூட தூக்கம் தடைப்படலாம். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால், அதாவது மாதத்தின் பிற்பகுதி முழுவதும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் போன்றவை ஏற்படலாம். தொழில் ரீதியாக ராகு வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை, வணிகத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது. இருப்பினும் செவ்வாய் விரயஸ்தனத்திற்கு செல்வதால் பெரிய முதலீடுகள் மற்றும் வியாபார வளர்ச்சி பற்றிய யோசனைகளை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தள்ளி போடலாம். புதிய மனிதர்களின் சந்திப்பால், குறிப்பாக வேற்றுமொழி வெளிநாட்டவர்களின் உதவி தொழில் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற உதவும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தேவையான அளவுக்கு பண வரவு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வேலையின் காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பமும் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் இழுபறியான நிலையே காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்படலாம். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் முடியாமல் தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்தில் பணிகளில் அதிக கவனம் தேவைப்படும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை காப்பது நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். பங்குதாரர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும்.
புகுந்த வீட்டு சொந்தங்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணிகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கேயே சஞ்சரித்து வருவதால் செலவுகள் பல வழியிலும் ஏற்படும் என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும், பொன்பொருள் சேரும், எதிர்பார்த்த பணம் வரும், பொருளாதார நிலை உயரும், குடும்பத்தில் நிம்மதியான நிலையை உண்டாகும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்போருக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தினர் ஆலோசனைகளை இந்த காலத்தில் நன்மையை தரும். பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். அதை உங்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமல் போகலாம். மேற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையாகும். அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 23, 27, ஆகஸ்ட் 5, 9 மற்றும் 14. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும் என்றாலும் தொழில்காரகன் சனி வக்ரமடைந்து இருப்பதால் என்ற ஒன்றையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். 3ஆம் இடத்து அதிபதி தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளால் உங்கள் வேலைகள் நடைபெறும். மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி வக்ரம் அடைவதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திட வேண்டும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும். இல்லையெனில் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 21, 22. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 23, 31, ஆகஸ்ட் 4, 5, 13 மற்றும் 14. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கப் போகிறது. சுகஸ்தானம், சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானங்களை குரு பார்ப்பதால் இதுவரை வேலை, அலைச்சல், சோர்வு என்ற நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி நிம்மதி உண்டாகும். தாய்வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகலாம். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகலாம். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்து இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவார்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்றாக யோசிப்பது அவசியம். வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகளில் சிக்கனம் அவசியம். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 22, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 23, 30, ஆகஸ்ட் 3, 5, 12 மற்றும் 14. மிதுன ராசியை பொறுத்தவரை பண விஷயத்திலும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் மிக மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகளால் ஏதாவது பெரிய செலவுகள் ஏற்படலாம். பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தால் கூட தூக்கம் தடைப்படலாம். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் பிற்பகுதி முழுவதும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் மாலை வேளையில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும், செவ்வாய்க்கிழமையன்று முருகருக்கு
பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் நன்மையை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.